இவர் பெயர் அலி அல் அவ்லி. பஹ்ரைன் நாட்டை சேர்ந்தவர். பெரும்பாலும் இவரை யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் கையில் வைத்திருக்கும் புகைப்படத்தை பெரும்பாலோர் பார்த்திருக்கலாம். அந்த புகைப்படத்தில் காபாவில் தண்ணீரில் நீச்சலடிக்கும் நபர்தான் இவர். 1941ஆம் ஆண்டு மக்காவில் ஒரு வாரம் முழுவதும் இடைவிடாமல் இரவும் பகலும் பலத்த மழை பெய்தது. இதனால் ஹரம் ஷரீஃப் வெள்ளத்தில் மூழ்கியது. தவாப் செய்யும் பகுதியில் மதாஃப் நீர்மட்டம் 1.5 மீட்டருக்கும் அதிகமாக உயர்ந்தது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை காண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போது இளைஞராக இருந்த இந்த அலி அல் அவ்லி காபாவை நீந்தி தவாப் செய்தபோது எடுத்த சாதாரண புகைப்படம் பின்னர் வரலாற்று சாதனை மிக்க அரிய புகைப்படமாக மாறியது. மழையின் கடைசி நாளில் அல் அவ்லி தனது சகோதரர், நண்பர்கள் மற்றும் ஆசிரியருடன் ஹரம் ஷரீஃபுக்கு சென்றபோது இந்த யோசனை அவருக்கு வந்தது. தண்ணீர் நிறைந்து நிற்கும் காபாவின் பிரமிக்க வைக்கும் காட்சியை கண்ட அல் அவ்லி வழக்கத்துக்கு மாறாக நீச்சல் அடித்து தவாப் செய்ய நினைத்தார். உடனே தமது சகோதரர் மற்றும் நண்பருடன் தண்ணீரில் இறங்கி மீண்டும் ஒருபோதும் நடக்காத வகையில் காபாவை சுற்றி 7 முறை நீந்தி தவாபை முடித்தார். அந்த வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படம்தான் இது. யாரும் செய்ய முன்வராத ஒரு நல்ல விஷயத்தை யாரேனும் ஒருவர் தைரியத்துடன் செய்ய முன்வரும்போது அவருக்கு மட்டுமே அல்லாஹ் இத்தகைய அரிய வாய்ப்பை வழங்குகிறான். இனிமேல் வரலாற்றில் இப்படியொரு வாய்ப்பு அமையுமா என்று தெரியாது.